My name is Alexander. What is your name? My name is Elise. Oh yeah. How does Okay, it come? that's like வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே யூடியூப்பில் போட முடியாத கண்டென்ட் எல்லாம் நான் அங்கே போடுவேன். அதோட நான் ரெகுலராக லைவும் வருவேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ ஆரம்பிக்கலாம். இதுதான் பாது கறி வச்சு ஒரு முட்டை மாதிரி செஞ்சுருப்பாங்க. பார்க்க கட்லெட் மாதிரி இருக்குது. தலைவர் பாட்டு போட்டு விட்டாரு, குருவாயூரப்பா அப்படின்னு. இந்த பாட்டில் நானும் கேட்க மாட்டேன். Breathe the smoke. ஓகே. Do you miss your family or country? Do I what? பயப்படுது நினைக்கிறேன். வாட் இஸ் யுவர் நேம்? பெரிய சிலிண்டர் யூஸ் பண்ணுறாங்க, சின்ன சிலிண்டரும் இருக்குது. பட் இவங்க சாப்பாடு செய்கிறது. மக்களே, துணியை வாஷ் பண்ண போட்டேன். இங்கே பாருங்களேன், புயல் வேகத்தில் சுற்றிட்டு இருக்கு. வெடிச்சிரும் போல் எல்லாமே. அது பாருங்களேன், இங்கே வாட்டர்லேருந்து பாட்டிலு மேலே இருக்குது எல்லாம். என்னடா இப்படி சுற்றுது? வெளில சாப்பிட்லான்னு வந்தோம். ஏன்னா வீட்டில் ஒரு மாதிரி என்ன சொல்ல சாப்பிட்டதே செஞ்சுன்னு இருந்தோம். உங்க கூட பேபி ஃபேஸ் வந்திருக்காரு. வேலைக்கு போயிட்டு அப்புறம் இந்த பையன் கூட வந்திருக்கான். சாப்பிட தான் வாங்கியிருக்கோம். வாட் வாஸ் த நேம் ஆஃப் த டிஷ் யூ செட்? Dolma shorba. Dolma shorba. ஸோ மீட்டு, உருளைக்கிழங்கு, அப்புறம் மேலே கொஞ்சம் இலெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பார்க்க. அப்புறம் டீ வாங்கியிருக்கோம். மீட்டு குழம்பு அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த சிக்கன் குழம்பு இருக்கும்ல, அந்த திக்னஸில் இருக்குது. மீட் ஏதோ என்ன சொல்ல கட்லெட் மாதிரி இருக்குது. இஸ் திஸ் மீட் ஆர் கட்லெட்? இது கட்லெட். இது கட்லெட் தான்ப்பா. கட்லெட் பால் ஒன்று போட்டிருக்காங்க. இதுதான்ப்பா அது கறி வச்சு ஒரு முட்டை மாதிரி செஞ்சுருப்பாங்க. பார்க்க கட்லெட் மாதிரி இருக்குது. ஸோ பேசிக்காக கறி அதை பால் மாதிரி உருட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி உருட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது சிக்கன் பாருங்கள், மாட்டுக்கறி அதோட பீஸு. இங்கே பாருங்களேன், பிஸ்னஸ் நடக்குது. பேசிக்காக அந்த பையன் எங்களுக்காக காசு கட்டினா சாப்பாடுக்கு. கை கழுவுற இடம் செம்மையாக வச்சுருக்காங்க. தனியாக ஒரு என்ன சொல்ல வாஷ் பேஷன் மாதிரி தனியாக நிற்கிது. பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டியும் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கடையில். மக்களே, இங்கே ஒரு செம்ம கார் இருக்குது. அது என்ன ரஷ்யன் காராம், பழைய மாடலு. ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அதான் உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன். குட்டியோண்டு இருக்குப்பா. இப்போ என்ன சொல்ல என் ஹைட் இவ்வளோ இருக்கும். ஸோ அது அவ்வளோண்டு தான் இருக்குது. சரியாக இருக்குது பார்க்கவே, சின்னோண்டு அழகாக. ஏதோ ரஷ்யன் மாடலு. தலைவர் பாட்டு போட்டு விட்டார், குருவாயூரப்பா அப்படின்னு. இந்த பாட்டில் நானும் கேட்க மாட்டேன். போட்டு விட்டேன். கம்ப்யூட்டரில் வச்சுருக்காருப்பா தமிழ் பிளேலிஸ்ட்டு. ஃபுல்லு தமிழ் பாட்டு தான். கண்ணாமூச்சி அப்படின்னு இருக்குது. அப்புறம் கண்டு கொண்டேன் என்னன்னு வச்சுருக்காரு. கண்ணாமூச்சி என்ன பாட்டுன்னு தெரியலையே. போடு. எல்லா விதமான பாட்டு வச்சுருக்காரு தலைவர் பிளேலிஸ்ட்டில். இப்போ இங்கே ஒருத்தர் எடுத்து அமுக்கினே இருக்காரா? இல்லை, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஊன்னு ஒரு சவுண்டு. இது ஆக்சுவலாக மிக்ஸ் பண்ணல. நம்ம இனிமேல் தான் சாப்பிடும்போது அவங்களே மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஊறுகாய் வச்சுருக்காருப்பா. இந்த மனுஷன் நம்ம ஊரில் இருக்க வேண்டியவர். ஊறுகாய், தமிழ் பாட்டு எல்லாத்தையும் போட்டிருக்காரு. இங்கே ஊறுகாய் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. ஊறுகாயோட போட்டு சாப்பிட்றாங்க. ஸோ எல்லாேருக்கும் ஊறுகாய் பிடிச்சிருக்கு வேறு பயங்கரமாக. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். தலைவர் ப்ரெட்டை கூட ஊறுகாய் முக்கி சாப்பிட்றாரு. Is it good with tea? It's good with anything. ஐஸ்கிரீமு டீ தான் மிதக்குது. ஸ்பூன் எடுத்துன்னு வர போகிறேன் போய். there's more tea, okay? After. Is it nice? Yes, nice. Say the truth. I don't see the nice smile in the face. One more time. Oh yes. How can I say? I can't describe this. It's brilliant, very nice. Oh my god. நான் போட்ட டீ நல்லா இருக்குது. ஆனால் ஒரு இது மட்டும் டேஸ்ட்டு நல்லா இருக்குது. இது என்ன கூடாதுன்னா வாயில் ஐஸ் ஓட்டுது, அதனால் சில்லுன்னு இருக்குது. கீழே சூடாக இருக்குது, அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. I really want to speak in Tamil language, but I think I never learned this language because it seems strange and difficult, right? Actually, for me. It will be obviously different, but not difficult, I think.
Now give this reaction. Wow. Oh wow, that's great tea from Shiva. Look, we add everything. I don't know, it's tea or coffee or something like that. இங்கே ஒரு தெருவில் இருக்கோம். இவங்க தான் உஸ்பெகிஸ்தான் மக்களில் கொஞ்சம் பணக்கார ஆளுங்க போல். பெருசாக வீடு கட்டி வச்சுருக்காங்க. தலைவர் அங்கே வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கதவு திறக்கிறதுக்காக. நம்ம வந்து இப்போ no you can speak. It's just a normal chat. ஹாஃப்மேன் கூட நம்ம வந்து இப்போ ஒரு பைசைக்கிள் ஜர்னி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ சைக்கிள் வாங்கலான்னு அவரோட ஃப்ரெண்டு வீட்டு ஒரு இடத்துல வந்திருக்கோம். பெரிய கதவு, இவ்வளோ பெரிய கதவு நான் உஸ்பெகிஸ்தானுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. பார்த்தீங்களா அவர் எவ்வளோன்ட்டு இருக்காருன்னு. ஸோ அங்கே தான் கதவு பெல் வைக்காம விட்டாங்க, இவ்வளோ பெரிய கதவுக்கு. இவர் இங்கேருந்து ஒரு சைக்கிள் எடுத்துப்பார், இங்கேருந்து அப்புறம் பக்கத்தில் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொரு சைக்கிள் எடுத்துப்போம். நானும் அவர் வந்து இன்றைக்கி ஆண்டிஜென்ஸ் சிட்டி இருக்குல்ல, இதை விட்டுட்டு இந்த ஆண்டிஜென் ரீஜனில் கொஞ்சம் வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல டூரிஸ்டிக் ஸ்பாட்லாம் எதுவும் போல். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊரில் சுற்றி இருக்காங்க, எல்லாரையும் ஒவ்வொரு ஆளாக மீட் பண்ணிட்டு ஒரு ட்ராவல் மாதிரி. எனக்கும் பைசைக்கிளில் இந்த சிட்டி ஏரியா விட்டுட்டு கொஞ்சம் வெளில போய் இந்த ஆண்டிஜென் ரீஜனை பார்த்த மாதிரி இருக்கும். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பர்சன் வி ஆர் கோயிங் டு மீட்? Oh, that is Aziz Khan, then that is Aziz Khan as well, and then Abdullah. அப்துல்லா மீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம 1 hour ஜர்னி, 1.5 மணி நேரம் சைக்கிளில் போனோம். பட் இது ஆசிஸ் கான் சைக்கிள் கொடுக்குறவர், இன்னொருத்தர் சைக்கிள் கொடுக்குறாருல, அவர் பேரும் ஆசிஸ் கானா. எங்களை உள்ளே விட்டாங்க. அவரோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து உள்ளே விட்டார். இங்கே ஒரு ஆட்டோட மூஞ்சி வச்சுருக்காங்க, சாப்பாடு செஞ்சுருக்காங்க போல். தலையை அப்படியே விட்டுட்டாங்க. இங்கே கறி கிடைக்குது, மற்றபடி செடி கொடியாக வளர்த்து வச்சுருக்காங்க. பிளான்டேஷன் மாதிரி என்ன சின்ன கார்டன் மாதிரி ரெடி பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே. இந்த வண்டி தான் இப்போ எடுக்கிறோம். ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நடுவில் வச்சுருக்காங்க. நம்ம இதிலலாம் பின்னாடி வச்சுருப்பாங்களே, ஸோ இங்கே கீழே வச்சுருக்காங்க. அதோட ஹேண்ட் பிரேக்கு கையில் ஒன்று இருக்குது, பின்னாடிக்கு பிரேக் இல்லை, ஏன்னா பெடல்லே பிரேக் இருக்கும். இந்த ரிவர்ஸில் நம்ம பெடல் பண்ணோன்னா பிரேக் நிற்கும். இவங்க ஊரில் நான் சைக்கிள் ஓட்டும் போது மறக்காமல் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கூட ஓட்டும் போது என்னாச்சுன்னா லெஃப்ட் சைடில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் வாட்டுக்கு பழக்க தோஷத்தில் பார்த்தா கார் ஆப்போசிட்டில் இருந்துச்சு. ஸோ மைண்டில் வச்சுக்கணும், இவங்களாம் ரைட் சைடில் ஓட்டுவாங்கன்றது. இல்லைன்னா எங்கேயாவது போய் சொருவிடுவோம். காற்று இல்லை, காற்று மட்டும் அடிக்கணும். சுத்தமாக காற்று இல்லை, அப்படியே ஓட்டினா பஞ்சர் ஆயிரும் போல். இங்கே இருக்கிற காற்றடிக்கிற மிஷின் நல்லா இருக்குப்பா. அந்த டியூப்பில் அந்த ஃப்ரண்ட்டில் துப்பாக்கி மாதிரி இருக்குல்ல, அதை மாட்டிட்டு இங்கே கண்ணு மாதிரி இந்த மாதிரி அமுக்குனா போதும், காற்று ஏறுது. ஸோ ப்ரெஷரை வந்து அந்த மீட்டரில் பார்த்துக்கலாம். செமையாக இருக்கு. ஸோ காற்று அடிச்சாச்சு, வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கே ஒரு கார் கடை இருந்துச்சு, அங்கே வந்தோம். சைக்கிள் காற்று அடிச்சோன்னு நல்லா போகுது. என்ன கொஞ்சம் கடைன்னு பேஸ்கெட்லாம் ஆடுது. அதோட ஹேண்டில் ஸ்ட்ரைட்டாக இல்லை, கொஞ்சம் கோணின்னு இருக்குது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவர் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்காரு, ஏன்னா அடுத்த சைக்கிள் வாங்க போய்கிட்டு இருக்கோம். ஹலோ, how are you? He's my brother. He's my father. Your father. மக்களே, இதுதான் இப்போ நம்மளோட சைக்கிள். பெல்லு நடுவில் இருக்குது, குட்டியோண்டு இருக்குது. இப்போ தலைவர் ஓட்ட இருப்பாருங்க. சின்ன சைக்கிள், குழந்தைங்க சைக்கிள். இதை நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ குட்டியாக இருக்கோன்னு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாரு. ஸ்வைன்னு போய் அப்படியே போயிடுறாரு, வராரு. நல்லா தான் இருக்குது போல் பைசைக்கிள், சூப்பராக புயல் வேகத்தில் போயிட்டு இருக்கு. இட்ஸ் குட். அவரோட ஜாக்கெட்டை கழட்டி இங்கே பின்னாடி போட்டாச்சு, என்னோடய ஜாக்கெட் எடுத்து முன்னாடி போட்டாச்சு. சூடாக இருக்குது, அதனால் இவங்க தான் நம்ம சைக்கிள் கொடுத்தேன். கிளம்புறோம் இப்போ, ஏன்னா 1 ஹவரில் அங்கே போய் சேரணும். அங்கே டெஸ்ட் இருக்குது, ஸோ டைமில் போகணும். ஹைவேயில் போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் வண்டியெலாம் அந்த பக்கம் வருது. தலைவர் இங்கே என்ன சொல்ல, மேப் பார்த்து போகிறோமா, வழி தரல. ஸோ தலைவர் டிஷ்யூ பேப்பர் வாங்கியிருக்க. நோ, இட்ஸ் நாட் குட், திஸ் இஸ் நாட் குட். ஒன்ஸ் இட் வைப்ரேட்ஸ் இட் ஃபால்ஸ். மேபி யூ வில் ட்ராப் இட் ஆன் த வே. சில்ட்ரன்ட்டு இது கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று சாப்பிட வேண்டியதான். இந்த நட்ஸு கொஞ்சம் வாங்கியிருக்கோம், வேர்க்கடலை, அப்புறம் பிஸ்கட் ஒன்று இருக்குது. இதை சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சும்மா ஒரு என்ன சொல்ல, சாதா கடை கொட்டிக்கிட்டாரே, கிளம்ப வேண்டியதான். இந்த கோட் இருக்குல்ல, இது இந்த முன்னாடி பேஸ்கெட்லேருந்து வெளில குச்சிருது அடிக்கடி, ஏன்னா பயங்கரமாக ரோடு மோசமாக இருக்குது. சைடில் இல்லைனா ரோட்டில் அங்கங்கே ஓட்ட வரமா விட்டோன்னா வைப்ரேஷன்லேயே போயிடுது. கொஞ்சம் ஹைவேல் தான் இருக்கும் ரோடு. என்ன சொல்ல, கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஹேண்டில் ஆனவுன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பும். பெண்ட் எடுக்காமல் வச்சுருக்கானுங்க. நம்ம வர வேண்டிய ஊருக்கு வந்தாச்சு. சைக்கிளை மாற்றிட்டேன், ஏன்னா கொஞ்ச நேரம் அதை ஓட்டின்னு இருந்தேன். அப்புறம் சரி சும்மா மாற்றி பார்ப்போன்னு மாற்றினேன். இது ஆக்சுவலியாக என்ன சொல்ல, அதளவுக்கு வலிக்கலை.
அது ரோடு மோசமாக கடற்கரைன்னு அப்படியே அண்டர் கிரவுண்டில் வலிக்குது. இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஆனால் குட்டியாக இருக்குது. இதுதான் நம்ம வர வேண்டிய ஊர், ஒலாக்கநாத் வந்தாச்சு. ஸோ அவர் அங்கே போயிட்டு இருக்காரு, நம்மளும் போவோம். ரோடு போடலான்னு கல்லை கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஓட்ட முடியல, தள்ளிட்டு தான் வந்தேன். இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே தள்ளிக்கிட்டு தான் வந்தேன். இந்த ரோடு எண்டில் நம்ம போக வேண்டிய வீடு தான். இந்த இடத்துக்கு தான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். இந்த பில்டிங்குள்ள தான் தலைவர் வந்து டெஸ்ட் எடுத்து நிற்காரு. ஹாஃப்மேனு IELTS அது மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் நிறைய பண்ணுறாங்க போல். ஃபுல் பேசிக்காக இங்கிலீஷ் கிளாஸஸ்ப்பா, இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக. இந்த பில்டிங் இருக்குல்ல, இதில் பிகினர்ஸ் பசங்களாம் கிளாஸ் எடுத்துனிக்காங்க. யூ கேன் ஸ்பீக், இட்ஸ் ஜஸ்ட் அ vlog, நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே ஃப்ளவர்ஸு அதெல்லாம் இருக்குது. ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருச்சு உஸ்பெகிஸ்தானில், ஒரே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கும். நார்மலான ஒரு கிராமத்தில் ஒரு இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வந்திருக்கோம். அவர் இப்போ ஏதோ டெஸ்ட்டு நடத்துகிறாரு. அவர் வேணால் லைட்டாக பீக் பண்ணுவோம், போய் எட்டி பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பசங்க பொண்ணுங்கன்னு. சும்மா பேச்சு போட்டுருந்தேன். நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல, அதனால் இங்கிலீஷ் பேசுவோம். அதை வச்சுட்டு அவங்களுக்கும் லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. இது ரொம்ப குட்டியாக இருக்கனால முதுகு லைட்டாக ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா அப்படியே பெண்ட் ஆகும், வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இதில் டிக்கி கீக்கிலாம் வலிக்குது. இது எவ்வளோ பரவாயில்ல. மர வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. I found in the PUBG Mobile you should drop it from airplane and you should find gun and kill others PUBG player. I dropped from airplane that others player kill me. They killed you. And this and by others player friend was killed. Died today. கோவப்பட்ட எதுக்கு கோவப்படும் அப்படின்னு கேட்டார். நான் பப்ஜி விளாடுவேன், அதில் என்ன சுட்டாங்கன்னா எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும், ஃபோனை தூக்கி உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டுக்கா. பையன் ஃபோனை உடச்சிருக்கான் பப்ஜி விளாண்டு. காசு கட்டிலாம் விளாட்றாங்கப்பா, நான்லாம் ஓசியில் விளாண்டுருப்பேன். ஸோ இந்த பையன் தான் தொப்பியை விட்டு போயிட்டான். பாய். பேசிக்காக அந்த பசங்களோட இங்கிலீஷ் எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணிட்டுக்கிறாரு. Okay. I go to the box twice a week. Kan du prega bara? Ja, boxing. Jag kan bara check lite. I go boxing. பசங்க வந்து என்கிட்ட பேசணும் நாங்கள் கிளாஸுக்குள்ள. ஆனால் அவ்வளோக்கு கேன் ஐ கோ தி ஸ்லிப்பர்? No, without sleep. Yeah. Hi guys. Do you understand what I'm speaking? They are starters. And I think they might be understand. Okay, maybe I'll speak. You can act as if you understand. Is writing. Okay, Can you introduce yourself? They say it. நான் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறேன். Do you know Russian? I speak Ruski, Chuchuch, Panimaish. Nice. Do you understand Uzbek? No. மக்களே இந்த பசங்க தான் என் கூட பேசணும் நானுங்க. மொத்தம் 4 பேர் தான் இருக்கானுங்க. இது அவங்களோட டீச்சரு. வச்சினே Zatullah. ஜாஃபில்லா ஜாத்தல்லா, Yeah, right. அதான் இப்போ ஒரு பேர். ஸோ இந்த பசங்க என்ன சொல்ல, நான் தமிழில் பேசுகிறத பார்க்கணுன்னு கேட்டாங்க. ஏன்னா நான் வீடியோஸ் இங்கிலீஷில் எடுக்க மாட்டேன்ல. இவங்க நேரம் இவங்கள்ட்ட இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்கள்ட்ட அவங்க பேர் கேட்கலாம். Can you guys tell your names? Your names? Mossad. Muhammad Sadiq. Huh? Muhammad Sadiq. Muhammad Sadar. Yeah, it's Okay. Muslim names. Okay. What is your name? My name is Mohira. 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 Yeah. அந்த பொண்ணு பேர் மொஹீரா. What is your name? My name is Nematullah. Ahmadullah. Nematullah. Nematullah. Okay, you guys have a lot of Ullah, Abdul, Muhammad. Yeah, Abdullah. What is your name? My name is Ahmadullah. Ahmadullah. You have beautiful eyes. பையனுக்கு கண்ணு பயங்கரமாக இருக்குது. ஸோ சும்மா பேசணும் நாங்கள், அதுக்காக தான் வந்தேன். அதோட நான் எப்படி பேசுகிறேன்றதை பார்க்கணுன்னு கேட்டாங்க இங்கிலீஷில். அதுக்கு ஒன்றா பேசிட்டு அப்புறம் தமிழில் பேசி காட்டினேன் இவ்வளோ நேரம். வேறு ஒன்றும் இல்லை. மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா போர்டில் என்ன சர்டிஃபிகேட்டாக சொல்லி வச்சுருக்காங்க. இங்கிலீஷ் கிளாஸஸ் எடுக்காங்களே, அதனால் அதில் இங்கே ஒரு இது பாருங்களேன், ஜோஹன் ஹாஃப்மேன் டீச்சர் ட்ரெயினர். இவர் கொடுத்த சர்டிஃபிகேட்ப்பா. தலைவர் பெரிய கை போல் லாங்குவேஜஸில் பயங்கரமான ஆளாக இருப்பார் போல். சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அதையும் எடுத்து இங்கே மாட்டி வச்சுருக்காங்க. கிளாஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். இங்கே சொன்டாக்னு ஏதோ ஒரு இடம் இருக்குது. ஹோட்டல் சொன்டாக் இஸ் நேம் ஆஃப் ஹோட்டல். Yes, it means pocket. பாக்கெட்.
ஸோ அப்படின்னா பாக்கெட்டா அது என்ன நிறைய பேர் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஏதோ புலாவ் செய்வாங்க போல், அதான் சாப்பிட்லான்னு வந்தோம். வாட் இஸ் யூர் நேம்? Abdullah. அப்துல்லா தான் அந்த இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்து நிற்காங்களா அந்த இடத்த நடத்தி நிற்காரு. இதுதான் நான் சொன்ன அந்த வியூ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ உஸ்பெகிஸ்தானு ஒரு பெரிய ஏரியா, மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்க இடம். உஸ்பெகிஸ்தானுக்குன்னு ஒரு தனி அழகு இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சோக்காக இருக்க இடம். இது பார்க்க ஸ்லம் மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்லம்லாம் கிடையாது. எல்லாம் நார்மலாக வாழ்கிற மக்கள். வீடை வித்தியாசமாக கூரை மாதிரி போட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு அக்கா துணி எடுத்துனிருக்காங்க, தெரியுதா? எல்லாத்தையும் பார்க்கலாம் போல் இங்கே உட்காந்து. செமையாக இருக்க இடம். கீழெல்லாம் ஒரே மரம் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்பேஸு. ஸோ இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மலை இருக்கா, ஸோ சுற்றி மலை இருக்கும். அதுக்கு நடுவில் மொத்தம் பில்டிங்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் இந்த மாதிரி இடம் இருக்கனால தான் இது ஒரு சுண்டாக்குன்றாங்க. சுண்டாக்குனா ஒரு பாக்கெட்டு. ஸோ ஒரு பாக்கெட் மாதிரி இந்த ஏரியா இருக்கனால அப்படி சொல்கிறாங்க. சாப்பிட உட்காந்துட்டோம். இந்த வியூ இருக்குல்ல அங்கே தான். ஸோ வியூ அங்கே இருக்கட்டும், நம்ம இங்கே சாப்பிட போகிறோம். வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் திங்? சுஸ்மாவா? தயிர் மாதிரி இருக்குது பார்க்க. வாட் இஸ் இட் கால்? ஜிஸ்ஸாக் வந்து ஆக்சுவலி அந்த ஆடு இருக்குல்ல, ஆடோட பட்டக்ஸா. ஸோ ஷீப் பேஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஜிஸ்ஸாக் அப்படின்னு உஸ்பெக்கில் சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே ஆட்டோட பின்பகுதி ஏரியா இருக்குல்ல, அங்கேருந்து செஞ்சு எடுத்த மீட்டு. ஸோ இப்படி தான்ப்பா இருக்குது சாப்பாடு. தலைவர் அதை எடுத்து அப்பிக்கிட்டாரு. அப்புறம் இதுதான் ஆட்டோட ஆஸ்ன்னாங்க. தலைவர் ஷீப் ஆஸ் எடுத்து சாப்பிட்றாரு. டஸ் இட் டேஸ்ட் லைக் ஆஸ்? What's the taste of that? ஆட்டோட பட்டக்ஸை சாப்பிட போகிறோம். ஷீப் ஆஸ். Better with bread. குளக்குளன்னு இருக்கும்ல ஃபேட்டு, அதுதான்ப்பா. கொழுப்பு கறியில் Balta shorba. பால்த்து சோர்வா அப்படின்ற That translates. அப்படின்ற ஒரு சூப்பை சாப்பிட போகிறோம். டேஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். பார்க்க என்ன தயிர்லாம் ஒரு மாதிரி போட்டு தெரிச்சா மாதிரி இருக்குது. Pretty good, yeah. சுமாராக இருக்குது. எனக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோ பயங்கரமாக இருக்குதுன்னு தெரியல. காரம் கொஞ்சம் இருக்குது, தயிர் லைட்டாக போட்ட மாதிரி இருக்குது. ஓஷ் என்றால் பிலாவ். பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக முட்டைலாம் போட்டு வச்சுருக்காங்க. புதுசாக இப்போ தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ தான் நாங்கள் வந்த போது தான் செய்ய ஆரம்பிக்காங்க. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் எல்லாம் எக்ஸ்பென்சிவ். இந்த சாப்பாடுக்காக தான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பெரிய தட்டு வச்சுருக்காங்க. யாருக்கும் தனித்தனி தட்டுலாம் இல்லை, வேணா நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். நடுவில் ஒரே ஒரு மீட் வச்சுருக்கானுங்க, சைடில் கொஞ்சம் மீட் வச்சுருக்காங்க. ஸோ மீட்டுக்கு சண்டை வராது. முட்டையும் எக்கச்சக்கமாக இருக்குது. குட்டி குட்டி முட்டை பார்த்தீங்கன்னா கிவி முட்டை நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது போல். Don't really need any meat actually. ஓ, பிலாவ் ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி செய்கிறாங்க. உஸ்பெகிஸ்தானில் ஆண்டிஜனில் பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச திராட்சைலாம் போட மாட்டாங்க. ஜென்ரலாக போடுவாங்க, இனிப்பாக இருக்கும் அது. பட் இங்கே போட மாட்டாங்களாம். ஸோ ஒவ்வொரு ரீஜனில் ஒவ்வொரு விதத்தில் செய்வாங்க. அதோட யூஸ் பண்ணுற ரைஸும் ஒவ்வொரு இடத்துல வேறு மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற ரைஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோடு இருக்குது நடுவில். ஸோ ஒவ்வொரு ஊரில் ஒரு டேஸ்ட் வரும். இங்கே உஸ்பெகிஸ்தானுக்குள்ளேயே தெரியுதா பார்த்தீங்கன்னா ரைஸில் ஒரு மாதிரி கோடு கூட இருக்கா. ஸோ வித்தியாசமான ரைஸ் இது. சாப்பிடாதனால தான் எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு. These are bird eggs, not the chicken eggs. These are kiwi. Kiwi. Quail. Is it quail? Quail. 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 குயில் முட்டைப்பா. நான் கிவின்னு இருந்தேன். கிவின்றது ஃப்ரூட்டில். குயில் எக்கு. அவர் என்ன ப்ரொனன்சியேஷன் குவாயில் அப்படின்றாரு. Quail. குவாயில். மக்களே இந்த மாதிரி ஒரே தட்டில் சாப்பிட்ணுக்கோல பசி இல்லை ஈவில் எண்ணங்கள்லாம் தோணும். முட்டை பார்த்திங்கன்னா இப்போ 4 தான் இருக்கா, அதுவும் என் சைடில் தான் இருக்கா. சட்டு புட்டு முட்டையை சாப்பிட்றாருன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு திடீர்னு. தலைவர் முட்டையை தொட்டுட்டாரா. ஸோ அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே 3 பேர்னால பிரச்சனை இல்லை. 4 பேர்னால் இடத்த பிரிச்சிருக்கலாம். பட் இங்கே 3 பேர்னால எனக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பக்கம் அவர் எடுத்துக்கலாம். You know when people are eating in a big plate and there is less number of eggs, the guys sometimes think, okay, I have to take the egg first, if not it will go away. Oh, I just did. அவருக்கு தோணி இருக்கு. நான் முட்டை எடுத்து ஆயில் போட்டுருவோம். Breathe the smoke. Okay. It will suffocate. மக்களே சாம்பிராணி போடுறாங்க. ஆனால் சாம்பிராணி மாதிரி வாசனை இல்லை. சாம்பிராணி ஸ்மெல்லில் இல்லை, வேறு ஏதோ இலை. ஆனால் இங்கேயும் புகை போடுறாங்க. அவர் வந்து ஊதி அமௌண்ட் வாங்கிட்டு போயிட்டார். ஸோ how much did you give? 2000. I didn't give. நம்ம அமௌண்ட்டே தரல.
So they usually come and they show you are supposed to give them little money for that smoke. Do that. They really இது கேட்காம கிடைக்கிற சர்வீஸு, ஆனால் காசு பிடிங்கிட்டு போயிடுறாங்க. மக்களே வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் காரில், நம்ம ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்கோம். காலைல விடிஞ்சிருச்சு. தலைவர் வந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்து எண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வின்டரில் எங்கேயோ ட்ராவல் பண்ணியிருக்காரு வேறு நாட்டுக்கு. அங்கேருந்து விதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்கே இருக்க ஃபார்மர்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்குறதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா பல சீட்ஸ் இருக்குது. என்னன்னு தெரியலையே, இது பம்கின்னு, இதுவும் மெலன்னு. ரெண்டுமே மெலன் தான்ப்பா, பம்கின்னுட்டேன். ஓ, எவ்ரி திங் இஸ் மெலன். அப்புறம் அக்கூரா. வாட் இஸ் அக்கூரா? குக்கும்பர். ஸோ வெள்ளரிக்காய். ஜன்னல்லேருந்து வியூ சாமியாக இருக்குது. காலைல எழுந்தோடனே இயற்கையான வியூவாக காலங்காத்தால் இந்த அழகான வியூவை பார்க்குறதே செம்மையாக இருக்குது. இங்கே செவத்தில் ஏதோ கிறுக்கி வச்சுருக்காங்க. வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அநேகமாக அவங்க தான் கிறுக்கி வச்சுருப்பாங்க இந்த மாதிரிலாம். உள்ளே ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்ப்பா, கை கழுவ சொல்கிறாங்க. 3 times. 3 times. Thank you. Kapağını açıp öyle bitirdim. And Kapağı açıdan öyle bitirdim. What is that? Zamzam water. Allahu Ekber. மக்கள் ஏதோ பயங்கரமாக ஓப்பன் பண்ணி தரேன். தேங்க்யூ. யூ ட்ரிங்க் இட்? Yes. குடிக்கணுமாப்பா? இட்ஸ் வாட்டர். இட்ஸ் சம் ஃப்ளேவர். Black water. Zamzam water. Holy water. ஜோஹான் இருக்கார்ல, அவர் ஏதோ சீட்ஸ் கொடுத்துட்டு சில ஃபார்மர்ஸ்லாம் சீட்ஸ் கொடுக்கணும்னு வந்தார். அங்கே ஒரு கிராமத்தில் நிறைய பேர் நம்மளை இன்வைட் பண்ணாங்க இந்த ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு இடத்துக்கு. எல்லாம் ஹாய் காட்டுறாங்க நமக்கு. மந்தா மம்பராமா. ஸோ பார்க்குறது சூப் மாதிரி இருக்கு. Hindistan'ı kayadan bakın. ஸோ மீட்டு, அப்புறம் ஏதோ என்ன சொல்ல, சின்ன சின்னதாக ஸ்பெகட்டி மாதிரி ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதான் சாப்பிட கொடுத்தாங்க. Pandu tavalar geliyordu. Pandu இவர் தான் நம்மளை அப்படியே கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சிருக்காரு. மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா முட்டையாக ஒன்று இருக்கா? இது என்னன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. கேட்ட பிறகு பாதாம்னாங்க. ஆனால் வித்தியாசமாக இருக்குது. பார்க்க பாதாம் மாதிரி இல்லை, ஏதோ ஏலியன் சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. பாதாம் தான். வெளியே கோட்டிங் வந்து சக்கரை கோட்டிங் மாதிரி இனிப்பாக இருக்குது. உள்ள பாதாம செமையாக இருக்கு. வெளில செமையாக இருக்கு. கடிச்சு வேணா காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதா? நடுவில் பாதாம, வெளியெல்லாம் சக்கரை. செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. için, avukat için. Avukat? Abiyatan. Siz avukat içi olsanız bu Özbekiston halkı o'ta mehmon do'st xalqda. Demaslar kelib, manaqa mehmon qilib, boshqa qilyapti-yu. Bu Boburiylar yurti bu. Boburni bilasiz, qo'li ochiq inson bo'lgan. Bu maynaqa yurt bu. Mana sizni kelishingizni ko'rib, bir esdalikka rasmga tushaylik, boshqa qilaylik deyapti. Bobur yurtdan kelib sizni aziz qilyapti. What's he saying? Tarjima You qilib. are from the country that Babul lives. Uh-huh. They are like seeing you as a kind of honorable guest. So Okay. they want to take a photo with you for Sure, memory. sure. You can take. லோக்கல் ஸ்வீட் மாதிரி ஒன்று இருக்குது, ஆல்வாதாரம் பேர். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏதோ மசாலாலாம் போட்ட மாதிரி இருக்குது. மசாலாவா முட்டையான்னு தெரில. இனிப்பாக இருக்குது, செம்ம இனிப்பா. Ame saat şiroğlu bir şey mi dedi? நெய் அதில் பட்டரு. ஸோ ஒரு மாதிரி நெய் டேஸ்ட்டாக வருது. நெய்யில் இனிப்பு ஏதோ கலந்து செம்மையாக இருக்கு. அவர்கிட்ட சும்மா டக்குன்னு மீட் பண்ணிட்டு அவங்களோட ஃபங்க்ஷனில் லைட்டாக கலந்துக்கிட்டு அப்படியே கிளம்புறோம். ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல தான் இன்வைட் பண்ணாங்க நம்மளை. அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்க ஒரு வீடே, வெளில பலூன்லாம் கட்டி அந்த இடத்துல. ஸோ அப்படியே நம்ம கிளம்புறோம். குட்டி பசங்களாம் இருக்காங்க. நம்ம வண்டியாக தான் வேலை பார்க்க போயிருக்கார் போல் சவுதி அரேபியாவுக்கு. அங்கே மெக்கான்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் அந்த இஸ்லாமோட ஸ்ட்ரைன் ஒன்று இருக்குது, மெயின் டெம்பிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஊர்லேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்காருன்ட்டு அந்த பார்ட்டி நடத்தின்னு இருந்துச்சு. அதில் நம்ம அப்படியே போகிறதில்ல கிராஸ் பண்ணனால நம்மளை உள்ளே கூப்பிட்டு லைட்டாக சாப்பிட கொடுத்துட்டு க்ரீட் பண்ணி பேசி அனுப்பிச்சிட்டாங்க நம்மளை. செம பண்ணாச்சு. ரொம்ப ரிசீவ் பண்ணுவாங்க இப்போ உஸ்பெக் மக்கள். கெஸ்ட்டு இவங்க மெஹமான்னு சொல்லுவாங்க. ஸோ மெஹமான்லாம் பயங்கரமாக ரிசீவ் பண்ணி பயங்கரமாக நடத்துவாங்க. நம்ம வந்து கிளம்பிட்டோம் டீச்சர் இடத்த விட்டு, அதாவது அந்த இன்ஸ்டியூட்ஸில் அதை விட்டு கிளம்பிட்டோம். இங்கே ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோம். யோகா முன்னாடி போயிட்டு இருக்காரா. ஸோ சின்ன சின்ன விஷயம்லாம் விற்றுட்டு இருக்காங்க. ஸோ ஊருக்கு நடுவில் போயிட்டு இருக்கோம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வந்து தள்ளிட்டு போகிறேன்னா இந்த மாதிரி நிறையா வண்டி இருக்கும். இங்கே ஒரு மார்க்கெட்டு, பெரிய மார்க்கெட் நடுவில்
இங்கே லோக்கல் ஷாப்ஸ்லாம் இந்த மாதிரி தான் தள்ளிட்டு போகிறாங்க எல்லாம். மக்களே இங்கே ஒரு இங்கிலீஷ் இன்ஸ்டியூட்டுக்கு வந்தோம். சும்மா பசங்கள்கிட்ட பேசிட்டுருந்தேன். அவனுங்க கேள்வி கேட்டிருந்தானுங்க. நான் கூட பேசி டைம் பாஸ் பண்ணிட்டுருந்தேன். பேசிக்காக ப்ராக்டிஸ்க்காக தான். திரும்பி சின்ன கிளாஸு இந்த கண்ணாடிலாம் போட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய கிளாஸஸ் இருக்குது. அங்கே ஒரு கிளாஸ் இருக்குது, அங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ ஹாஃப்மேன் தலைவர் ஏதோ பேசியிருக்காரு ஜெர்மனியை பற்றி. Everyone here 50? No, 17. 17? 15? So around 15, 17. Yes. Do you miss your family or country? Do I what? Do you miss your country or family? Do I meet my family? You miss. Miss? Oh, okay. Not really. I can just call them anytime I want. You know, there is WhatsApp. You just give them a video call. Are you married? No. What is a normal life in India? Just like you, sitting. How many members in family? My family. Do you have siblings? Yeah. So we are four. We are four in my family. Me, my brother. I have an elder brother, and my dad and mom. It's a small family. How many languages do you know? I can speak 3 languages, but 2 languages are Indian. So I speak a language called Tamil, in which I make videos. Do you want get married with the girls? Me? I would like to have a wife in every country. I'm just joking. In India, it's like the culture is like you just have one wife, and we don't support multiple wives. What kind of girls you like? You tell me what kind of girls you like, so I can Tell you mine. Yeah. Of course, I would like Beautiful. I would like both beautiful and well-educated girls because this kind of girls have this kind of girls know about anything. So if you ask something from them, they can answer about your questions. That is not. You're going to start a family, or you're having an interview? சில நேரத்தில் உஸ்பெகிஸ்தானில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவரும் அவரை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக செக்யூரிட்டி என்ன சொல்ல லைட்டாக காண்டாகும். வேறு வழி இல்லை, கேட்குறானுங்க, பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு எல்லாம் விற்றுட்டு இருக்காங்க. வாழைப்பழம். ஸோ நம்ம அங்கே இதில் தான் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கோம். ப்ரெட்டும் விற்கிறாங்க. டிராஃபிக் ஹெவியாக இருக்குது. கிட்டத்தட்ட கோயம்பேடு மார்க்கெட் எஃபெக்ட் தான்ப்பா. சைக்கிள் ஒரு ஓரமாக போட்டோம் ஒரு கடை பக்கத்தில். ஸோ செம்ம கூட்டமான என்ன சொல்ல மார்க்கெட்டுக்கு நடுவில் இங்கே ஒரு மான்ட்டு விற்கிற கடை இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். ஆப்போசிட்லேயும் செம்ம கூட்டம். ஸோ செருப்பு ஷூன்னு என்னென்னமோ விற்கிறாங்க. இங்கே சாப்பாடு வாங்கினோம். இங்கே மான்ட்டு மட்டும் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 2 டப்பா வச்சுருக்காங்களா அதுக்குள்ளே மான்ட்டு. நம்ம நிறைய வாட்டி இதை சாப்பிட்ருக்கோம். தலைவர் சாப்பிட்டு வாயில் அமுக்கினே இருக்காரு. சாப்ஸ்டிக் வச்சுருக்காரு அவருக்கு. நம்மளோட இதை ஆட்டியை போட்டாருப்பா. ஆட்டியை போட்டு வச்சிட்டாரு. இங்கே ஒன்று ஸ்டாப் பண்ணி விட்டார். கேம் பண்ணிக்கார் தலைவர். ஸோ இது ஆக்சுவலி என்ன சொல்ல மீட் வச்சு மான்ட்டு. மேலே பெப்பர் மட்டும் லைட்டாக சோறி வச்சுருக்காங்க. அப்புறம் டீ. Did you put the vinegar here? No, you stopped. வினிகர் போட்டேன். எனக்கு பிடிக்காது, வாசனை சூக்குது. மற்றபடி மான்ட்டு நல்லா தான் இருக்குது. இங்கே 2 விதமான மான்ட்டு இருக்குதா. ஒரு இதில் காய்கறி வச்சுருக்காங்க, இன்னொரு இதில் மீட்டு. நான் சாப்பிட்டதில் மீட் இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்ருந்தோம்ல, அப்போ ஒருத்தர் வந்து எங்களுக்கு பீஃப் ப்ரெட்டு கிஃப்ட் பண்ணார். 4 ப்ரெட்டு. பேக்கர் போல் அவர் அவர் என்னால் ரெக்கார்ட்லாம் பண்ண முடியல. ஏன்னா டக்குன்னு வந்து கொடுத்து டக்குன்னு காணாமல் போயிட்டார். பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி ஒரு 4 ப்ரெட்டு கிடக்கா. அதெல்லாம் ஓசியில் கிடச்சிது. கிஃப்ட் பண்ணாங்க நமக்கு. மக்களே அந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். அடுத்த டெஸ்டினேஷனு இங்கே என்ன இருக்குதுன்னு தெரில. பட்டு ஸ்டாப் ஒரு இடத்துல நின்றுருக்கோம். சிக்னல் போட்டிருக்காங்க. என்ன ட்ரெயின் கிராசிங் ஏரியா. ட்ரெயின் கிராஸ் ஆகுதா என்னன்னு தெரில. ஆமான்னு நினைக்கிறேன். ஏன்னா
அங்கே ஒரு ஃபேமிலி இருக்கா, அவங்களையும் நிற்க சொல்லியிருக்காங்க. ஸோ அநேகமாக ட்ரெயின் இப்படி கிராஸ் ஆகும். சவுண்டு கேட்குது, ட்ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம்ப்பா, ட்ரெயின் தான் கிராஸ் ஆகுது, அதனால தான் நிற்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இது கிராஸ் ஆனேன்னு ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க, கிளம்ப வேண்டியது தான் நம்ம. இங்கே ஒருத்தர் சைக்கிளில் நாய்க்குட்டியை தூக்கி போட்டு எடுத்துன்னு போயிட்டு இருக்காரு. அது வேறு கத்தின்னு இருக்கு. அவன் கியூட்டர். பயப்படுதுன்னு நினைக்கிறேன் கற்றுது. ஸோ கேட் ஓப்பன் பண்ணாங்க, கிளம்புவோம். நம்ம வந்து சேர்ந்துட்டோம். அடுத்த டெஸ்டினேஷன் இன்னும் முழுசாக இருந்துச்சு இல்லை, ஏன்னா இங்கே சும்மா ஷார்ட் விசிட் தான். லைட்டாக சாப்பிட்டு கிளம்பலான்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அவர் பேர் என்னது, தலைவரோட ஃப்ரெண்டு தான், அவர் பேர் அப்துல்னு நினைக்கிறேன். This is my mother. She's name is Zamira Khan. இங்கேருந்து இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் திரும்பி சைக்கிள் ஓட்டணும். இப்போ வந்து இது வந்து 5 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஸோ இப்போ திரும்பி ஒரு 8 கிலோமீட்டர் போகணும். அப்போ தான் இன்றைக்கி நைட்டு தங்குற இடத்துக்கு போய் சேரும். What is the name of this biscuit? Biscuit. 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 Pronunciation எல்லாம் வேறு சொல்கிறோம். பிஸ்கட். பிஸ்கெட். And you say biscuit? And I say biscuit. நம்ம சும்மா விளையாட்டுக்கு பிஸ்குட் அப்படின்னு அதை வச்சு அவரும் கலெக்ஷன் இருப்பார். Do you know about Zahar Muhammad Babur? And தாஜ்மஹால். மக்களே, இங்கே ஒரு டிஷ் இருக்குது பார்த்தீங்களா, டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். எப்படி செய்வாங்கன்னு கேட்டேன். காய்கறியை கட் பண்ணி போட்டு அதில் உப்பு போட்டு தண்ணியை போட்டு அது ரெடி ஆகிடும்ட்டாங்க. ஆக்சுவலாக அது பூரா ரெடியாக ஒன்ற மாதிரி எனக்கு கொஸ்டின் ஆச்சு. பட் அப்படி தான் சொன்னாங்க. but it's difficult. இவங்க தான் பயமடி புலாவை கொண்டு வந்திருக்காங்க சாப்பிடுக்கும். அடுத்ததான் நம்மளுக்காக ஜூஸ் டெலிவரி பண்ணுறாங்க. என்ன ஜூஸ்ன்னு தெரியல. வாட் ஜூஸ் இஸ் தட்? Cherry juice. Compot. And Compot. yes, compots. And handmade. My mother and So- my wife. அவருக்கு யார் கொடுக்கறது தெரியல. எப்படி நாட்டின்னு இருந்தார். They look like tablets. மக்களே, கையில் மாத்திர மாதிரி ஒன்று இறக்கினே இருக்காரு. அது எல்லாம் விதைகள். கார்போஸ், ரைட்? How does it look? கார்போஸ். Yeah, image. Watermelon. Watermelon. கார்போஸ். Watermelon. அந்த பச்சை கலரில் ஒன்று பெருசாக இருந்துச்சுல, அது வாட்டர்மெலனோட சீட்ஸு. போகிற இடத்துலலாம் அவரோட நண்பர்களுக்கு விதைகளை அப்படியே அள்ளி கொடுத்துன்னு இருக்காரு. வாட்டர்மெலன் சீட்ஸு பச்சை கலரில் இருக்குல்ல, பச்சை கலர் வந்து பெயிண்ட்டு. ஸோ கருப்பு கலரில் தான் சீட்ஸ் இருக்குது. இங்கே தெரியுதுல ஒரிஜினல் கலர். வெளில பெயிண்ட் அடிச்சிருக்கானுங்க. பெயிண்ட்டாக கலரிங்க என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு கலர் அடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பம்கின் விதைகள். இது வந்து அது என்ன, வெள்ளரிக்காய். வாட் இஸ் அப்படியா? Oh, that's how it is. Yeah. அப்படியா மீன்ஸ் இஸ் இட் ஸோ? Is it so? அப்படியா தமிழ் நம்ம பேசுவோம்ல, அதை அப்படியே தலைவர் ஞாபகம் வச்சு அப்பப்போ ரிப்பீட் பண்ணுவார். குட்டி பையன் பையன் பயங்கரம் வைக்க போடுறான், சிரிச்சுக்கிட்டே சுத்தம். கம்மியா வாட் இஸ் யுவர் நேம்? Taharjan. What is, how to say nice to meet you? Nice to meet you. Hossan. Afghanistan. கிளம்பிட்டான். பயங்கரம் சிரிப்பான் மூஞ்ச பார்த்தாவே. We going now? Abhi. இப்போ Abhi is Hindi. Hindi is restricted in my. இப்போ இப்போ கிளம்புறோம் கொஞ்ச நேரத்தில். This is for animal foods. இதெல்லாம் மாட்டுக்கு சாப்பாடு கலக்கி இது உள்ளே விட்டு கலக்காங்க நினைக்கிறேன். ஸோ யூ போட் வீட், A lot of water and flour. ஃப்ளவரு பேசிக்காக சப்பாத்தி செய்வோம்ல, மைதா நினைக்கிறேன், மைதா மாவு. How many animals do you have? 19. 19 மாடு வச்சுருக்காங்க. சாணி எடுக்கும் மிஷினை தான் அவங்க 9 எடுத்துன்னு இருக்காரு. அதை வச்சு அப்படியே ஓரம் தள்ளிடுறாங்க. கீழே ஒரு என்ன சொல்ல சேனல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் க்ளீனிங் நடக்குது. இவங்க ஊர் மாடெல்லாம் இப்படி தான்ப்பா இருக்குது. பயங்கரமாக மண்டை கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ ஹெல்மெட் போட்ட மாதிரியே இருக்குது. எல்லாம் வித்தியாசமாக இருக்குது அவங்க மாடு சாப்பிட்ற இடம் இது. நான் லைட்டு போட்டிருக்கேன். மாடு லைட்டாக பயப்படுது, கண்ணெல்லாம் அதனால தான் சொல்லிக்குது. லைட் ஆஃப் பண்ணிட்டா ஒன்றும் தெரியாது. ஸோ சாப்பிட்ற இடம். வாட் இஸ் திஸ்? புல்ஷிட்ப்பா.
கடைசியில் புல்ஷிட்டை பார்த்துட்டோம், லிட்ரல் மீனிங்கு. மக்களே அதோட இங்கே கிராம ஏரியாவில் ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல டாய்லெட்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு காட்டலான்னு பார்த்தேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் இங்கே டாய்லெட் ஏரியா, பிட் டாய்லெட்டு. ஸோ பேசிக்காக பிட் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும். அது தண்ணி இருக்குது, டாய்லெட் பேப்பரு. இது பட்டக்ஸ் கழுவுறதுக்கு ஜார் வச்சுருக்காங்க, டிஷ்யூ பேப்பர் போடுறது. ஓகே மக்களே, இங்கே ப்ரொப்பேன் கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க குக்கிங்க்கு சிலிண்டர்ஸில். நம்மளுக்கு வந்து நம்மளும் அதான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் என்ன, நம்ம பியூட்டேன் ப்ரோப்பேன் மிக்ஸ் பண்ணது யூஸ் பண்ணுவோம். இவங்க வெறுமே ப்ரோப்பேன் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு மாதிரி தான். ஏன்னா பெரிய சிலிண்டர் யூஸ் பண்ணுறாங்க, சின்ன சிலிண்டரும் இருக்குது. பட் இவங்க சாப்பாடு செய்கிறதுக்கு பெரிய சிலிண்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் குக்கிங் ஏரியா. இதோ குக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் அந்த குட்டி பையன் செக்ஷனே இருப்பான்னு சொன்னாங்க. கேமரா காமிச்சான்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். கேமரா காமிச்சான்னு பாடி காட்ட ஆரம்பிச்சிடுறான். இவங்க வீடு பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கிற ஒரு வீடு, சூப்பரான ஒரு வீடு, பெரிய வீடு ஆக்சுவலியாக. ஸோ இந்த மாதிரி உட்கார இடம்லாம் வச்சுருக்காங்க, ஸ்விங் ஆகும் அது. வாட் இஸ் ஹிஸ் நேம்? Abdussalam. Why he has golden teeth? Golden teeth, yes. Yeah. Did he lose his original teeth? Just Fashion. fresh. Oh, okay. சும்மா ஸ்டைலுன்னு நினைக்கிறேன். தங்க புல் வச்சுருக்காரு. ஸோ இது அவரோட அண்ணன். ஸோ அது அவங்க அம்மா, அவ்வளோதான். ஸோ இவங்க தான் அவங்க ஃபேமிலி. வாட் இஸ் யுவர் நேம்? அப்துல் சமாத். மக்களே போய்கிட்டு இருந்தோம், ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆகலை, சைக்கிள் செயின் உடஞ்சிருச்சு. ஸோ தலைவர் குச்சி வச்சு சொருவின்னு இருக்கார். இது உடையோன்னு எதிர்பார்த்தேன், ஏன்னா ரொம்ப ஆடுது சைக்கிளு. ஏதாவது கண்ணா பின்னாடி அடிக்குது நம்மளை. ரெட்டு ஒன்றிங்க தான் கிடைக்குது. இன்னும் நம்ம 20 கிலோமீட்டர் ஓட்டணும், நைட் ஆகுது. ஓகே, இட்ஸ் ஓகே. கம்ப்ளீட்லி ப்ரோக்கன். இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறா, குட்டி பொண்ணு குட்டியோண்டு வேலை பார்க்குது. ஹைவ்னு எதுவும் சொல்கிறீங்களே, குழவியாக இருக்குள்ள தெரியுதா? கிட்ட நான் போக முடியாது, மண்டியிலே கொட்டிடும். ஓட்டுற இடத்துலலாம் கடைன்னு ஆடின்னு இருக்கும். இதெல்லாம் பயங்கரமாக ஆடும். இப்படி தூக்கி போட்டேன்னா சவுண்ட் வரும். அப்படி விட்டு இப்படி வச்சுக்கிட்டோம் நீங்கள்.